ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சுறா புட்டு எப்படி நம்ம வீட்டில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சொம்பு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வேகணும். சுட தண்ணியில் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் கல் உப்பு இல்லை சாதாரண உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 10 நிமிஷம்லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து வேகணும். வேக வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சொரா வந்து எல்லாமே நல்லா வெந்து பூ மாதிரி இருக்கும். இப்போ அது மேலே இருக்கிற தோல் எல்லாமே நீங்கள் கையால் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த மேலே கருப்பாக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் வந்து நல்லா தூள் தூளாக வந்து பண்ணி நீங்கள் தட்டில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த சொரா போட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அரை ஸ்பூன் வந்து நீங்கள் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி வந்து வச்சுட்டோம். நீங்களே வந்து பாருங்கள். இப்போ எல்லாமே ஒன்று ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து 5 பெரிய வெங்காயம் வந்து நான் எடுத்தேன். ஏன்னா சொரா புட்டுன்னு வரும்போது நீங்கள் வெங்காயம் வந்து அதிகமாக போடணும். வெங்காயம் அதே மாதிரி வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறைய போடணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் வெங்காயம் வந்து 5 பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறமா வந்து நல்லா பழுத்த பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பூண்டு இஞ்சி எல்லாமே சேர்த்து ஒரு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பூண்டு வந்து இஞ்சி கொஞ்சமாக எடுத்து எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களே அளவு பார்த்தாலே தெரியும். வெங்காயம் அதே மாதிரி பூண்டு அதிகமாக ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து வெங்காயம் அதிகமாக போட்டதுனால அது ப்ரௌன் கலராக டேர்ன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், நான் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி வந்து நீங்கள் ஒரு சின்ன தக்காளி இல்லைனா ஒரு பெரிய தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா அந்த ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகுது. இப்போ நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வெங்காயம் எவ்வளோ போட்டோம் பாருங்கள், இப்போ எவ்வளோ கம்மியாயிடுச்சு. இப்போ நீங்கள் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுறா புட்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா மீனை விட இந்த மீன் தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து வந்து அதிகம். ரொம்ப முக்கியம் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கவங்க, இப்போ ரீசெண்டாக டெலிவரி ஆனவங்களுக்குலாம் வந்து சுறா புட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இது காரம்லாம் அதிகமாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மீன் எல்லாமே இதை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் குட்டி குட்டியாக எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். மாதத்துக்கு 2 தடவை இந்த மீன் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு தடவையாவது இந்த மீன் வந்து சாப்பிடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். மூடி வச்சுடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள், 20 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே வந்து அரை ஸ்பூன் வந்து சோம்பு தூள், அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள், அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம முன்னாடியே சுறா புட்டு வந்து நல்லா வேக வச்சுட்டு அதனால் ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும் கிடையாது, எல்லா வீடியோஸும் வந்துருக்குது. ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு சொரா புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சொரா புட்டு. இல்லை ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மீனை விட கொஞ்சம் அந்த நீச்சு ஸ்மெல் வந்து வரும். பட் நீங்கள் மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவும் போது அது எதுவுமே தெரியாது. குக் பண்ணும்போது எதுவும் தெரியாது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.